எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சபரிமலையில் மாலை போட்டு விரதம் இருந்து ஐயனை தரிசிக்க போகிறவங்களுக்கு பர்டிகுலராக இந்த மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மாற்றங்கள் செஞ்சுருக்காங்க. தரிசன முறையில் ஒரு சின்ன மாற்றங்கள் செஞ்சுருக்காங்க. இது ஒரு ட்ரையல் வெர்ஷனாக தான் பண்ணியிருக்காங்க. மாச பூஜைக்கு மட்டுமாக இதை இந்த மாற்றம் பண்ணியிருக்காங்க. அந்த மாற்றம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் மார்ச் 14ஆம் தேதி நட திறக்கும் போதுலேருந்து நடைமுறைக்கு வந்தது. ஸோ அந்த தரிசனம் எப்படி இருந்ததுன்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சாதாரணமாக ஐயப்பனை தரிசனம் பண்ண போகும்போது 18 படி ஏறி போயிட்டு இடதுபுறம் திரும்பி அவங்க அப்படியே போய் சுற்றி இந்த ஒரு பாலம் இருக்கும். பாலம் வழியாக தான் ஐயப்பனை தரிசிக்க வேண்டியது. அதுதான் நடைமுறையாக இருந்தது. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 18 படி ஏறினாங்கன்னா நேராக கொடிமரம், நேராக ஏறணும்னு கொடிமரத்துக்கு நேராக மூலஸ்தானம் தான். ஐயனை பார்த்துட்டு போகலாம். இந்த ஏற்பாடு எதுக்கு பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக அந்த பாலத்துலேருந்து வந்தாங்கன்னா அந்த பாலத்துலேருந்து வரும்போது அவங்களுக்கு ஒரு ரெண்டு வினாடி தான், 2 இல்லை 3 செகண்ட் தான் அவங்களால பார்க்க முடியும். அதுக்குள்ள போய்க்கணும்னு சொல்லி இழுத்து போட்டுருவாங்க. பட் இந்த ப்ரொசீஜரில் போனாங்கன்னா கொடிமரத்துலேருந்து ஐயனை பார்த்துட்டே போகலாம். பார்த்துட்டு போய் அங்கே போயிடலான்றதுக்காக இந்த ப்ரொசீஜர் நடைமுறைக்கு வந்தது. அவங்க சொல்கிறதுனா இந்த நடைமுறையில் போனாங்கன்னா ஒரு 20 செகண்ட்லேருந்து 30 செகண்ட் வரைக்குமே ஐயப்பனை பார்க்கலாம். கஷ்டப்பட்டு வர பக்தர்கள் பார்க்கலாம்னு சொல்லி தான் இது ஒரு ட்ரையல் வருஷனாக போட்டாங்க. முதல்ல இந்த மாத பூஜைக்கு மட்டுமே தான் இதை பார்க்குறது. அதுக்கப்புறமா செட் ஆச்சுன்னா ஃப்யூச்சரில் மகரத்துக்கும் இதுக்கும் பார்த்துக்கலாம்னு சொல்லி தான் சொல்லியிருந்தாங்க. பட் இந்த மாதம் முதல் மாதம் அந்த ஒரு தரிசனம் போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ போயிட்டு வந்தவங்க சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக அப்படி பாலத்து மேலே போயிட்டு வந்தால் அது 3 வழி இருக்கும். ஃப்ரண்ட்லேயே போயிடுவாங்க. சில பேர் அப்படியே ஃப்ரண்ட்லேயே போயிடுவாங்க. பின்பக்கமாக அதில் 3 தரிசனம் இருக்கும். அது 3 வழிக்கு அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. பட் இப்போ இருக்கிற நடைமுறையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொடிமரத்துலேருந்து போகிறதுனால இவங்க மாலை போட்டு போகிறவங்க 2வது வழியும் சிவில் தரிசனம், அதாவது மாலை போடாமல் சாமியை பார்க்க வர்றவங்க அவங்க முதல் வரிசையில் வந்துடுறாங்க. உயரமே சிறிது கம்மியாக இருக்கிறதுனால என்ன ஆயிடுதுன்னா, இந்த சின்ன குழந்தைங்க அவங்கெல்லாம் அவங்களால பார்க்க முடியல, ஐயப்பனை நல்லா பார்க்க முடியலன்ற மாதிரியான சொல்லியிருக்காங்க. பட் இது கொஞ்சம் ஈஸியாக இருந்தாலுமே அந்த ஒரு ஆப்ஷன் அந்த சிவில் தரிசனம் முன்னாடி வந்துடுறதால இந்த மாலை பாட்டு போகிறவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குன்ற மாதிரி தான் கேள்விப்பட்டேன். பட் இது கண்டிப்பாக திருவாங்கூர் தேவஸ்வம் போர்டு நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்த மாதம் ஏப்ரல் மாதம் விஷு, அது மண்டல பூஜைக்கு அடுத்தபடியாக கூட்டம் சேர்ற மாதம். விஷு மாதம் பங்குனி உத்திரவம் இருக்குது. 2மே இருக்கனால கூட்டமே கொஞ்சம் அதீத கூட்டம் இருக்கும். அதனால் அதில் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி தான் வைப்பாங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இது ட்ரையல் வருஷனால 1-2 மாதங்கள் போனதுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு கரெக்டாக தெரிய வரும். பட் இது ஒரு நல்ல முயற்சின்னு தான் சொல்லணும். இது போகும்போது கொஞ்சம் இவ்வளோ நாள் மாலை போட்டு கஷ்டப்பட்டு ஐயப்பனை தரிசிக்க போகும்போது 1 செகண்ட் 2 செகண்டில் பார்த்துட்டு போகிறத விட இது கொடிமரத்துலேருந்து போகும்போது ஐயப்பனை பார்த்துட்டு போயிட்டு அங்கேருந்து போகிறவங்களும் கொஞ்சம் மன திருப்தியும் இருக்கும் ஐயனை பார்த்த மாதிரி. ஸோ நல்ல ஒரு கான்செப்ட் தான். அது எப்படி பண்ண போகிறாங்க இன்ஃபியூஸ் நெக்ஸ்ட் ஏதாவது சேஞ்சஸ் ஏதாவது பண்ணி கண்டிப்பாக இது ஒரு நல்லபடியாக எடுத்துகிட்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.